ஈரானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள் கெடு, பழிக்கு பழி வாங்குவோம் என்று சொன்ன முஜ்தபா அல் கமேனி அவர்களின் அறிக்கை, 1000 மிசில்ஸ்களால் ஈரானை தாக்குவோம் என்று சொல்லும் அமெரிக்கா, அல் கொய்தாவை சிரியாவுக்கு அனுப்பிய நெத்தனியாகு, வெளிப்பட்ட உண்மை சம்பவம், இஸ்ரேலிய கிளப்புக்குள் புகுந்த கொலம்பியா ஜனாதிபதியின் மகள், இரும்பு சங்கிலியால் தாக்கப்பட்ட பலஸ்தீன பெண், மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம் கைது செய்யப்பட்டார், அயர்லாந்தில் மசூதி எரிப்பு, ஈராக் போரில் ஏமாற்றப்பட்டதாக சொல்லும் ஸ்பெயின், மோடிக்கு முன்னால் ஜட்டியுடன் ஆடிய ஹாக்கா, நியூசிலாந்தில் பரபரப்பு, தெற்கு வியட்நாமில் 15 இந்தியர்கள் பலி, இஸ்ரேலால் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு தன் குழந்தையும் இழந்து தண்ணீரில் மிதக்கும் அகமது பஷீரினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், கருத்துக்கள், அதை பற்றியான விஷயங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த செய்தியை அறியறதுக்கு முன்னாடி என்னாச்சு ஒப்பந்தம்? இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த செய்தியை அறியறதுக்கு முன்னாடி என்னாச்சு ஒப்பந்தம்? இவங்க என்னடா பண்றீங்க, ஏதாவது ஒன்று பண்ணி தொலைங்களேண்டா அப்படின்னு இன்னைக்கு சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்ற மாதிரி ஈரான் அமெரிக்காவினுடைய ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கு. சில பேர் எரிச்சலாகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருங்க. ஒப்பந்தத்தினுடைய அம்சம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 5வது, அதாவது 14 அம்ச ஒப்பந்தத்தில் 5வது அம்சம் என்ன சொல்லுதுன்னா, ஹர்முஸ் ஜலசந்தி வழியா போகக்கூடிய கப்பல் சேஃபா போங்க அப்படின்னு ஈரான் சொல்லக்கூடிய உத்தரவாதம். ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்காக என்ன பண்ணணும்னா, அந்த கப்பல் எங்க இருந்து கிளம்புது, எங்க இருந்து போகுது அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு சொல்லணும், அது இல்லாம போனா அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹர்முஸ் ஜலசந்தியில தன்னுடைய கட்டுப்பாட்டை பலப்படுத்தி வைக்கிறதுக்காக ஈரான் முயற்சி செய்கிறாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை இன்னைக்கு அமெரிக்கா ஏற்கலாம் முடியாது, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் செய்யணும், குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்ல ஈரான் இதை ஏற்கவே மறுக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு நாள் கெடு கொடுத்துருக்காராம். ஒரே ஒரு நாள் தான் லாஸ்ட் கெடு. இதை தவறுன்னு சொன்னால் உன்னுடைய உள்கட்டமைப்புகளை தாக்குவோம் அப்படின்னு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே பெரிய பெரிய போர் கப்பல்கள், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் USS ஆப்ரஹாம் லிங்கன், இந்த கப்பல் இன்னைக்கு எங்கன்னு சொன்னா ஓமனுடைய கடற்கரை பகுதிகளுக்கு ஒரு போர்க்கப்பல் போகுது. இந்த போர்க்கப்பலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 விமானம் நிற்கலாமாங்க, 2000 மாலுமிகள் உள்ள இருக்கிறாங்களாம். அப்படி வர்ணிக்கிறப்ப எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, ஒரு பரந்த விமான நிலையம் மாறி இந்த கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போர்க்கப்பல் ஈரானுடைய நெருக்கு வட்டத்தில், அதாவது அவங்களுடைய கடலோர பகுதியில் பந்தர் அப்பாஸ் உட்பட பல கடலோர பகுதிகளுக்கு இன்னைக்கு யுஎஸ்னுடைய கப்பல் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. இந்த செய்தியெல்லாம் என்னத்தை சொல்லுதுன்னா, அதாவது இந்த போர் என்னன்னு சொன்னா இன்னும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லை ஈரானை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல ஈரானுடைய தெற்கு பகுதியில், அதே மாதிரி அவருடைய ஆயில் ரஃபைனரி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் ஈரான் அதுக்கு பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றலை. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த போரில் ஒரு டிப்ளமேட்டிக்காக ஈரான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன நினைக்கிறோம்னா, பொதுவாக மக்கள்கிட்ட இருக்க ஒரு சிந்தனை எல்லாமே இந்த எம்ஜிஆர் படம், அப்புறம் விஜய் படம், விஜயகாந்த் படத்தெல்லாம் பார்த்து அப்படியே அவர் சுடுவார், அப்படியே அவர் சுட்டா அப்படியே அவர் மிஷின் கண்ணை வச்சு எல்லாரும் சுடுவாங்க, நம்மால் சும்மா அப்படியே கையிலேயே சண்டை போட்டு அடித்து தூக்கி போட்டு போவார். இது மாதிரி போர்க்களத்தை நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் இருக்காது. இந்த போர்க்களத்தில் வீடியோக்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். அதே மாதிரி ஹேக்கர்ஸ், அந்த ஹேக் பண்ணுற குரூப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது, ட்ரோன் தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை அவங்களுக்கு சரிவை உண்டாக்குறது, இதுவும் போர்க்களத்தினுடைய விக்திகளாக இருக்கிறது. அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹர்முஸ் ஜலசந்தியை இன்னைக்கு ஈரான் மிகப்பெரிய அளவு கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் தங்களுடைய வெற்றியை ஈரான் நிலைநிறுத்தியிருக்காங்க. எந்த கப்பலுமே இன்னைக்கு ஈரானுடைய உத்தரவாதம் இல்லாமல் அந்த பகுதியில் செல்லவே இல்லை அப்படிங்கிறதும் செய்திகளை மிக முக்கியமானது. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், முஜ்தபா அல் கமேனி அவர்கள் இப்போ பேசியிருக்கக்கூடிய விஷயம், அதை ஒட்டி ட்ரம்ப் பேசியிருக்கக்கூடிய செய்தி தாங்க ரொம்பவே பரபரப்பாக இருக்குது இன்டர்நேஷனல் லெவலில். முஜ்தபா அல் கமேனி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சமீபத்தில் நடந்து முடிஞ்ச
அந்த ஊர்வலம் அயத்துல்லா அல் கமேனி அவர்களுக்காக நடத்தப்பட்ட அந்த ஊர்வலம் இஸ்லாமிய வரம்புக்கு உட்பட்டது இல்லை அப்படின்னு நம்ம தெரியப்படுத்தியிருந்தோம். அது செய்தியாக நம்ம மறுபடியும் சொல்லிக்கிறோம். அந்த ஊர்வலம் பார்த்தீங்கன்னா ஈராக்கு, நஜீபு, கர்பலா, அப்புறம் மஹஷாத்துக்கு லாஸ்ட்டில் வந்துருச்சு. அயத்துல்லா அல் கமேனி அங்கே தான் பிறந்தாருன்னு. அந்த பிறந்த இடத்துலேயே அவர் அடக்கப்பட்டார். மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் எல்லாம் கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் ட்ரம்ப்பை கொல்லணும், அமெரிக்கா அழியணும், இஸ்ரேலுக்கு சாபம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் அந்த மக்கள் தலைவரை இழந்தனால, அயத்துல்லா அல் கமேனி தலைவரில் அந்த தலைவரை இழந்தனால இது மாதிரியான வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்படி பயன்படுத்தப்பட்டோன்னா முஜ்தபா அல் கமேனி இன்னைக்கு கொடுத்துருக்கூடிய அறிக்கை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், யதார்த்தங்க, ரொம்பலாம் இதுக்கு ஆய்வெல்லாம் வேணாம். தன்னுடைய தந்தையை அநியாயமாக கொல்லப்பட்டால் என்ன சொல்லுவாங்க? பள்ளிக்கு பள்ளி வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் முஜ்தபா அல் கமேனி சொல்கிறாரு, பள்ளிக்கு பள்ளி வாங்கியே தீர்வோம். இது என்னுடைய கொள்கை இல்லை, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது ஈரான் மக்களுடைய கோரிக்கை, இதை நாங்கள் செஞ்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முஜ்தபா அல் கமேனி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சம்பவங்கள் நடக்குது. ஏற்கனவே கடந்த வீடியோக்குள்ள நம்ம சொல்லியிருந்தோம், ட்ரம்ப்பை அவங்க கொலைப்பட்டியல், ஈரானுடைய கொலைப்பட்டியலில் முதல் இடத்துல இருக்காரு. ஆக்சியாஸ் செய்தியை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு செய்தியை சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஆக்சியாஸ் நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது ரிட்டர்ன் வாங்கியிருக்காங்க. அப்படிலாம் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஆனால் வாங்கியிருந்தாலும் கூட ட்ரம்ப் இப்போ துருக்கிக்கு போனார்ல, துருக்கிக்கு போயிட்டு அவர் ஏர்ஃபோர்ஸ் 1 அப்படிங்கிற ஒரு விமானத்தில் தான் வருவார். இந்த டைம் 2 விமானத்தில் வந்தார். அந்த கத்தார்காரங்க இருக்காங்கல்ல, ஃப்ரீயாக. ட்ரம்ப் ரொம்ப கஷ்டப்படுறார் பாவம், மைனருக்கு ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி கத்தார்காரங்க போய் 787 போயிங் விமானத்தை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கம்மி தாங்க, ஒரு 4000-5000 கோடி ரூபா அது ஃப்ரீயாக கொடுத்தாங்க கத்தார். அந்த விமானத்தில் தான் ஃபஸ்ட்டு போனார் துருக்கிக்கு. இடையில என்ன பண்ணுறாரு, விமானத்தை மாற்றுறாரு. இதை பற்றி வால் ஸ்ட்ரீட் சேனல் அப்படிங்கிற பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா, இது ட்ரம்ப் பயந்துருக்காரு, பட்டியலில் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்காரு அப்படிங்கிற தகவலை அவங்க வால் ஸ்ட்ரீட் சேனல் சொல்கிறாங்க. அமெரிக்கா உளவுத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அந்த மாதிரி இஸ்ரேல்லாம் எங்களுக்கு ஒரு தகவலை தரல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மாற்றமாக இன்றைக்கி எக்ஸ் தளத்தில் ட்ரம்ப் பதிவு செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். என்ன அடித்தா, என்ன தாக்குனா, என்ன கொண்டா, ஈரானே இருக்காது, கிட்டத்தட்ட 1000 மிசைல்ஸை அனுப்பி நாங்கள் ஈரானை தரைமட்டமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இன்னைக்கு பதிவு போட்டிருக்காரு. இந்த பதிவுக்கு நெட்டிசன்கள்லாம் என்ன தகவல் சொல்கிறாங்க அதை கவனிங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய பல செய்திகள் இருக்குங்க. என்னன்னு சொன்னால், நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நெட்டிசன் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த தலைவராவது ஈரான் கொண்டிருக்காங்களா? சுலைமானியை நீ தான் கொண்ட, அயத்துல்லா அல் கமேனியை நீ தான் கொண்ட, ஃபூவாட் சுக்கரை நீ தான் கொண்ட, இது மாதிரி பல தலைவர்களை அமெரிக்கா தான் கொண்டிருக்கு. ஈரான் எதையாவது ஒரு தலைவரை கொண்டான்னு காட்ட முடியுதா? அப்படி காட்ட முடியலையே. இது திட்டமிட்ட இஸ்ரேலுடைய திருட்டு வேலையாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்யுது, யாரும் மறுக்க முடியாதுங்க. இன்னைக்கு யாரும் நம்ப முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம், USS லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு கப்பலை, அமெரிக்காவுடைய கப்பலை இஸ்ரேல் அட்டாக் பண்ணான். இப்போ வந்திருக்க செய்தியை பாருங்கள். புஷ்ஷுடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்களாம், இஸ்ரேலு அமெரிக்காவுடைய CIA உடைய பாஸ்வேர்டை திருநாங்களாம். அவங்க வச்சிருக்க மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்களாம். எதுக்குன்னா ஈரானை ஏமாத்துறதுக்காக. இது அமெரிக்காவுக்கே தெரியாமல் நடந்துச்சா. அமெரிக்காவினுடைய CIA உடைய அதிகாரி 6 பேர் ஆமாம் இது உண்மை அப்படின்னு உறுதிப்படுத்தினப்போ கூட புஷ் பெரிய அளவுக்கு கண்டுக்கலை. இப்படி என்னன்னா, இஸ்ரேல் அமெரிக்கா மீறி செயல்படுறான். அதனால தான் சமீபத்தில் பென்டகன் அவங்களுடைய இராணுவத்தினுடைய தலைமை பீடம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய செக்யூரிட்டியை அதிக அளவுக்கு உயர்த்துறாங்க. காரணம் என்னென்னா, தங்களுடைய உளவு செய்திகளை இஸ்ரேல் திருடிடும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ என்னென்னா, இன்றைக்கி ஒரு செய்தி போயிட்டு இருக்குல்ல, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இவங்க 2ஆம் நம்பர் வேலை பார்க்கறதுல பயங்கரமான ஆள். அப்பேன் புள்ள தாத்தா எல்லாருமே பேரை மாற்றினவங்க, பேனர்ஜி மாதிரி பேரை மாற்றினவங்க. இவங்க ஏன் ட்ரம்ப்பை கூட போட்டு தள்ளுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க? போட்டு தள்ளினால் போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிட்டு ஈரான் மேலே அந்த படியை சுமத்தி ஈரான் மேலே அமெரிக்கா அடிக்க வைக்கிறது பெரிய ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு பல பேர் இன்னைக்கு பேசுகிறாங்க, கருதுகிறாங்க. அதுக்கான வாய்ப்பும் இஸ்ரேலை பற்றியான சூழ்நிலை அப்படி தான் இருக்குங்கிறது யதார்த்தமான நிலவரங்களில் ஒன்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்னும் நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா, மேற்கு கரையில் இன்னைக்கு ரோ கண்ணன் அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் கட்சின்னு சொல்லுவாங்க. குடியரசுக் கட்சி, காங்கிரஸ் கட்சி, அதை புரிஞ்சுக்கிறதா சொன்னதான் ஜோ பைடன் கட்சி, ட்ரம்ப் கட்சி. காங்கிரஸ் கட்சிங்கிறது ஜோ பைடன் கட்சி, குடியரசுக் கட்சிங்கிறது ட்ரம்ப் கட்சி. அவர் என்ன பண்ணால் மேற்கு கரையில் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் விட மாட்டேங்கிறாங்க. M4 அப்படிங்கிற ஒரு கன்று, இது அமெரிக்காவுடைய கன்று. அந்த கன்னை வச்சு அமெரிக்காவுடைய செனட் சபை உறுப்பினராக இருக்கக்கூடியவரை உள்ளே விடாமல் கன்னை வச்சு மிரட்டுறான் அந்த குடியேற்ற என்கிற தீவிரவாதி. அவர் பதிவு எடுத்து போட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இந்த செய்தியை பாருங்கள். இன்றைக்கி அதே பகுதியில் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம பாலஸ்தீன பெண்ணை இந்த நாயை பிடிச்சிட்டு போகிற சங்கிலி இருக்க அந்த சங்கிலியை சுற்றி தலையில் அடிக்கிறாங்க. இந்த செய்தி வைரலான வீடியோவாக இருக்குது.
பல பேர் கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. நம்மளுடைய கண்டனத்தை பதிவு செய்ய நம்மளுக்கு பொறுப்புள்ளவராக இருக்கிறோமா இல்லையான்னு சிந்திச்சு பாருங்க. அதே மேற்கொள்ளக்கூடிய அக்ஸாவினுடைய முஃப்தி கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு செய்தி பேசினாராம். என்னன்னா, பலஸ்தீனத்தில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்காக நீங்க குரல் கொடுங்க, அவங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொன்னது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கவலை உண்டாக்கிருச்சான். அவர் வந்து என்ன பண்றாருன்னா ட்ரிகர் பண்றாரு, அவர் வந்து உள்நாட்டு சதி வேலையில் ஈடுபடுறாரு, மக்களை வந்து திசை திருப்பி விடுறாரு, தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இமாம இஸ்ரேலுங்கிற இந்த நாய் பயலுக கைது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு நமக்கு எல்லாரும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்காக கைது பண்ணுறாந்தா நீ ஆம்பளையாக இருந்தால் இதை கைது பண்ணுறான். கொலம்பியானுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோ, இவர் வந்து அப்போ இருந்த ஆரம்பத்திலிருந்து காசாவை குரல் கொடுத்தவர். எந்த அளவுக்குனா ட்ரம்ப்பை பார்த்து நீ தானே இனப்படுகொலைவாதி அப்படின்னு சொன்னவர். அதனால் நியூயார்க்கில் தடை உள்ள நுழையிறதுக்கு தடை போட்டாங்க. எந்த அளவுக்குனா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மேலே போதைப் பொருளை இவர் வச்சிருந்தாருன்னு சொல்லி அவங்க வச்சிருக்கக்கூடிய DEA அப்படிங்கிற அந்த போதை ஒழிப்பு அமைப்பு இவர் மேலே கேஸும் போட்டு வச்சுருக்காங்க. இவருடைய மகள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு கிளப்பாங்க பேகோட்டா அப்படின்னு சொல்கிற ஒரு கிளப்பு மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி தெரியுது, அதை பார்க்கல ஒரு மஹால் மாதிரி தெரியுது. அதில் வந்து எல்லாருக்கும் இது கொடுக்குறாங்க, என்னென்னா சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க படித்தவங்களுக்கு. அதில் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதியினுடைய மகள் பெட்ரோ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி போய் இது அந்த பலஸ்தீனத்து கொடியை ஏந்திக்கிட்டு போய் அவங்க போய் அதை வாங்குறாங்க. இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிம்ம சப்பனம். எந்த அளவுக்குனா, இஸ்ரேல் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அவங்க நடத்தக்கூடிய ஒரு கிளப்பு பகுதிக்குள்ளே போய் இப்படி இவங்க நடந்திருக்குது சர்வதேச அளவில் கவனிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொலம்பியாவினுடைய ஜனாதிபதியுடைய மகள் இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பல பேர் இந்த செய்தியை பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பரபரப்பான செய்தி என்னன்னு சொன்னால், ஆரோன் மேட் அப்படின்னு சொல்லி ஒரு புலனாய்வு பத்திரிக்கை, அது மட்டும் இல்லாமல் அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் ரிசர்ச் பண்ணுற மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சிரியாவில் வந்து அல் கொய்தா ஆட்சியை பிடிப்பது காரணமாக இருந்த யாருன்னா நெத்தனியாவு தான். நெத்தனியாவு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் கொய்தாவை இயக்கியது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடும் வலிமையான ஒரு அமைப்பில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பிளவு வேலைகளை, 2ஆம் நம்பர் வேலைகளை இஸ்ரேல் தொடர்ந்து பார்த்துருக்கான். அல் கொய்தாவுக்கும் அவர் சொல்கிற தகவலை வச்சு பார்க்கல, அல் கொய்தாவுக்கும் அதே மாதிரி நெத்தனியாவுக்கும் ஒரு தொடர்பு இருந்து நெத்தனியா அந்த வேலையை செஞ்சுருக்கான் அப்படிங்கிற செய்தியை ஆரோன் மேட் அப்படின்னு சொல்கிற புலனாய்வு பத்திரிகையினுடைய செய்தி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இந்த செய்தியும் மக்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், அயர்லாந்தில் ஒரு மசூதி மாதிரி ஒரு தோற்றமைப்பு, அதாவது மசூதி கிடையாது, பள்ளிவாசல் மாதிரி செஞ்சு வச்சு அதை எரிக்கிறாங்க. ஏன்டா முட்டாப்பள்ளியில் அதை எரிக்கிறீங்க? அந்த பள்ளிவாசல் தான் இன்றைக்கி பல இடங்களில் மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுற மாதிரி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மைங்க. ஃப்ளட்டெல்லாம் வந்தப்போ எல்லா மக்களையும் அரவணைச்சிக்கிட்ட பல பள்ளிவாசல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்டா எரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 1690 ஜூன் 12ஆம் தேதி வந்து ஒரு பாயன் போர்னு ஒரு போர் நடந்துச்சு. அந்த போரில் வந்து அயர்லாந்து ஜெயிச்சிருச்சு போல. ஜெயிச்சா கொண்டாடு தப்பு கிடையாது. அந்த போரை நாங்கள் நினைவு கொடுத்துற மாதிரி கொண்டாடுறோம்னு சொல்லி பள்ளிவாசல் இருக்கிறாங்க. சரி, அந்த போர் கூட முஸ்லீம்கள் யாராவது சம்மந்தப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா வில்லியம் III ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு ஒரு படைக்கும், அதே மாதிரி ஜேம்ஸ் II ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற 2 பேருக்கும் மத்தியில் ஜேம்ஸுக்கும் வில்லியம்ஸுக்கும் படைக்கும் நடந்த போரில் அதில் வந்து யாரை வில்லியம்ஸ் ஜெயிச்சிட்டாரு. அது 1690 இந்த சம்பவம் நடக்குது. அதோடைய கொண்டாட்டம் இருக்குது. அதுக்கேண்டா போய் பள்ளிவாசல் இருக்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு பல பேர் கேள்வி கேட்குறாங்க. இதுவும் வெறுப்பு பிரச்சாரத்துடைய ஒரு அம்சமாக இருக்குது. அதோட இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம மோடி ஐயா அவங்க இருக்காங்கல்ல, நம்மள என்ன சொன்னாப்புல, நீங்கள் ஃபாரின் போகாதீங்க, நீங்கள் வந்து தங்கம் வாங்காதீங்க, இன்னும் சொல்லணுட்டா வேறு எது கூட சொல்லியிருப்பாப்புல, நீங்கள் கூட இன்னர் வேறு கூட போடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. அவர் என்ன பண்ணிவிட்டாப்புல, இப்போ நார்வே சமீபத்தில் போயிருந்தாப்புல, கேள்வியாக கேட்டு இந்தியாவில் என்னங்க உங்கள் ஆட்சியில் இந்தியாவை கேள்வி கேட்கல, இங்கே இந்த கமெண்ட் போட வர்றவன் இந்தியாவையும் மோடியும் ஒன்றா சேர்த்து வச்சு பேசுன்னு வச்சுக்குவேன், தொலைச்சி போடுவேன். மோடியாடா இந்தியா? மோடிக்கு அவங்க ஆட்சியாளர் இருக்கார், பிரதமராக இருக்கார் அப்படி சொல்லு. அப்படியே நம்ம ஏதாவது ஒன்றிய அரசாங்கத்தை கேள்வி கேட்டால் அது இந்தியாவோட திணிச்சு விடுறது. இதை செய்யாத, ஒழுங்காக இருந்துக்க எச்சரிக்கிறோம். என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி மோடி ஐயா போயிருக்கிறாப்புல, நம்மளை போவேணான்னு சொல்லிவிட்டு நியூசிலாந்து போயிருக்காப்புல. இந்த ஹாக்கா அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க, நீங்கள் கேள்விப்படுறீங்க. ஹம்மந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு அம்மா வந்து தக்காளி சட்னி, இந்த ஆடியோ பாருங்கள், தக்காளி சட்னி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஜட்டி போட்டிருக்கானா என்னன்னு தெரியலங்க, அவன் முன்னாடி வந்து ஆடுறான்.
டபக்கு நம்மால் குளிஞ்சிட்டாப்புல. நான் என்ன நினைச்சேன், கல்லில் எடுத்து அடிக்க போறாப்புல உணர்ச்சி வசப்பட்டு. ஏன்னா இங்கே பல பேர் இந்த சங்கி அப்படித்தானே. அமீர் கான் 3வது திருமணம் பண்ணி விட்டார். 3வது திருமணம் தான்டா பண்ணாரு, கேடி ராமன் மாதிரியா பண்ணாரு. அந்த 3வது திருமணம் பண்ணது வேற ஆளுகளை பண்ணாரு, இஸ்லாமிய வரம்புக்கு உட்பட்டதெல்லாம் அங்கீகரிக்கல. அது இங்கே பேச்சு இல்லை. திருமணம் பண்ணதே ஏற்றுக்கல. ஏன்னா இது கலாச்சாரம் இப்படி இருக்கிறது, இதா இருக்கிறது அப்படின்னு பொங்குறாங்க. அதே பொங்கல் ஏன்டா அங்கே வரல? என்னடா ஒருத்தன் பெட்டெக்ஸை காட்டிக்கிட்டு ஆடுறான், நம்ம பிரதமர் அங்கே நிற்கிறது நியாயமா இன்னைக்கு மக்கள் கேள்விக்கிட்டு இருக்காங்க. நான் கூட குனிஞ்சவுடனே நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க போறாருன்னு பார்த்தா கப்புன்னு சரணடைஞ்சிட்டாப்புல. அங்கிட்டு இருக்க ராணுவ அதிகாரிகள்லாம் என்னென்னமோ சொல்றாங்க, தக்காளி சட்னி அது இதுங்கிறாங்க. அதை பார்க்கல நம்ம நெட்டிசல் என்ன சொன்னாங்கன்னா, மோடி ஐயா விருப்ப பிரச்சாரத்தை செய்யாதீங்க, ஒழுங்கா ஆட்சி செய்யுங்க, மனைவியோட சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்கன்னு இங்க இருக்க பல பேர் இன்னைக்கு பேசிக்கிறாங்க. அந்த தவிர நம்ம ஒரு செய்தியா சொல்லிக்கிறோம். இன்றைக்கி வந்துடக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், நமது இந்தியர்கள் 15 பேர் பார்த்திங்கன்னா வியட்நாமில் இறந்து போயிருக்காங்க. அவங்க ஒரு சுற்றுலாவுக்காக வேண்டி கூவேக் அப்படிங்கிற ஒரு பகுதி, இது தாய்லாந்தில் இருக்கான், அங்கே போகிறாங்க. அங்கே போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே அந்த கடல் தண்ணி க்ரீனாக ப்ளூவாக இப்படியெல்லாம் இருக்குமா, ரொம்ப ஒரு சுற்றுலாத்தலம். அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட போட்டில் ஒரு 32 பேர் போயிருக்காங்க. என்ன விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு என்னது அப்படின்னு தெரியலை. அந்த விபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 இந்தியர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யார் இறந்து போனாலும் இப்படிப்பட்ட வாசகத்தை சொல்லணும், நம்மளுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கனால அந்த செய்தியை நம்ம சொல்லிக்கொள்கிறோம். பார்க்கக்கூடிய மக்களும் இந்த செய்தியை சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடியோக்கினுடைய கடைசி பகுதியிலையும் காசா மக்களுடைய கண்ணீர் கதை நம்ம சொல்கிறோம். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு இஸ்ரேலால் தன்னுடைய மகனை இழந்து வீட்டு விட்டு வெளியே போக முடியாமல் மழை தண்ணிக்குள்ளேயே டென்ட்டுக்குள்ளேயே வாழ்ந்த அகமது பஷீருடைய வாழ்க்கை. இஸ்ரேலுக்கு வேலை செய்கிறதுக்காக போனார். ஏன்னா உள்நாட்டில் பயங்கரமான பஞ்சத்தை உருவாக்கிட்டாங்க. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள வருமானத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இங்கே சாதாரண ஒரு ரூபாய் இருக்கும், இவங்களுடைய ஜிடிபியே ரொம்ப கூட இருக்கும். ஏன்னா தண்ணி, அது மட்டும் இபி எது கொடுக்குறாந்தாலும் இஸ்ரேல் கொடுக்கணும், தான் கட்டுப்பாட்டுக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான் முடக்கி. இஸ்ரேலுக்கு வேலை பார்க்க போனாப்புல அகமது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 7 அக்டோபர் 2023 முன்னாடி வேலை பார்க்க போகிறாரு. இந்த சம்பவம் நடந்த உடனே அங்கே வச்சு கைது செய்யப்படுறார். வேலை பார்க்க போன ஒருத்தவரை கைதியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய இஸ்ரேலிய இராணுவமும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும். இங்கே கேள்விப்பட்டிருப்போம்மா. கைது பண்ணி அவரை சிறைச்சாலைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவருக்கு அனுபவிச்ச கொடுமையை சொல்கிறாரு. கையை காலையும் கட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன ஒரு ரூம்குள்ளே போட்டுருவாங்களாம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி ஒரு வெள்ளரி பிஞ்சு, இது 2 தான் சாப்பிடணும். யூரின் வருது, யூரின் என்ன சொல்லுவாங்கன்னா, கையையும் காலையும் கட்டிக்கிட்டு அப்படியே போ அப்படிங்குவாங்களாம். ரொம்ப பசியில் அகமது தண்ணி கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே அந்த கக்கூஸ் வரக்கூடிய இருக்குல்ல, அதில் போய் தண்ணி குடி, கையை ஊற்றுடு, கையெல்லாம் ஊற்ற போய் குடி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு அனுச்ச கொடுமை அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. நைட் ஆனவுடனே ஷிஃப்ட்டு மாறுவாங்களாம். அப்படி வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே ரூமுக்குள்ளே அவரை மிதித்து அவருடைய அம்மா அவருடைய தங்கச்சியை ரொம்ப கேவலமாக, அதான் எப்படின்னா அவங்களோட நீ புணர்வாயா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக திட்டினாங்க. நான் விரக்தியில், அவர் சொல்கிறார், விரக்தியில் கத்தி அழுத என்னால் முடியாமல், கத்தி அழுதுனால எப்போ நீ கத்தி அழுகலாம் அப்படின்னு போட்டு மறுபடியும் என்னை அடித்தாங்க. ஒரு கட்டத்தில் போர் நிறுத்தம், முதல் போர் நிறுத்தம் 2023 நவம்பரில் நடக்குதுங்க. இந்த போர் நிறுத்தத்தில் அவர் விடுதலை செய்யப்படுறாரு. விடுதலை செய்யப்பட்டு அவர் சொல்கிறாரு, கோரம் சோளம் அப்படிங்கிற அந்த வழியாக நான் வந்தேன். வரும்போது அது எகிப்தை ஒட்டி ரஃபா கிராசிங்கை ஒட்டி இருக்குது. அந்த வழியாக வர்றப்போ அவர் சொல்கிறாரு, என்னை திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு போன்னு சொன்னாங்க. போகிறப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தேன், இறந்த பிணங்கள் கிடந்துச்சு. எனக்கு என்னுடைய குழந்தையோட ஞாபகம். அமீர்னு அவருக்கு ஒரு குழந்தை, 3 குழந்தைகளோட அழகான ஒரு குடும்பத்தோட அவருடைய வாழ்க்கை இருக்குது. நான் ஒவ்வொரு முறை என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி நான் உள்ளே போய் காசாவுக்குள்ளே பார்த்தேன். அவங்க ஒரு டென்ட்டில் வாழ்க்கையை கழிச்சாங்க. கட்டி அணைச்சிக்கிட்டேன் என் குடும்பத்தை. எனக்கெல்லாம் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா பார்த்த காட்சிகள் அப்படி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நான் நேசித்தேன் என் குடும்பத்தை. இது நெடுகாலம் நீடிக்கலை. 2024 ஏப்ரல் 1 ரமலான் மாதத்தினுடைய 23ஆம் நாள் அவர் நின்றுக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் தான் விரும்பின ஒரு குழந்தை அமீர், அந்த மகன் விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு குண்டு விழுந்துச்சு. அவர் சொல்கிறாரு, விழுந்தவனு என் புள்ள அடிபட்டுட்டான் அப்படிங்கிற மட்டும்தான் எனக்கு சிந்தனை இருக்குது. நான் விழுந்துட்டேன், கீழே புகை வந்துச்சு, தூசி வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போகணும்னு நினைக்கிறேன், என்னால் போக முடியல. ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாம் முதுகு திரும்பி பார்க்க முடியலை. இந்த குண்டு சிதறல்கள், குண்டு அடிபட்டதை சொல்ல, குண்டு போட்டோன்னே அதோடைய அந்த குண்டுலேருந்து வரக்கூடிய சிதறல்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் என்னுடைய முதுகு தண்டை பாதிச்சிருச்சு. அன்னையிலேருந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். எனக்கு வலி நிவாரணி மருந்து இருக்குல்ல, நம்ம இந்த டோலோ 650 இந்த மாதிரி மாத்திரைலாம் சொல்லுவோம்ல, அந்த ஒரு மாத்திரை 120 ஷெக்கல், கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கு 3200 ரூபாய். அது கிடைக்கல எனக்கு.
நான் ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டு 5 நாள் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எனக்கு வந்து மறுபடியும் டென்ட்டில் விட்டுட்டாங்க. மறுபடியும் என் டென்ட்லேருந்து எனக்கு காலி பண்ணி போக சொன்னாங்க. நாற்காலி கிடையாது. மழை வெள்ளம் வந்தால் கூட என் குழந்தைய நான் அனுப்பிச்சிருவேன் எல்லாத்தையும். அந்த மழை வெள்ளத்தில் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டனால அந்த டென்ட்டுக்குள்ளேயே உட்காந்து அந்த மழை தண்ணியிலேயே என் வாழ்க்கையை நான் கழிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை இப்படி ஆக்குனதுக்கு காரணமே இஸ்ரேல்னு சொல்லி இந்த செய்தியை சொல்கிறாரு. இந்த செய்தியை PCHR அப்படிங்கிற அந்த பாலஸ்தீன மனிதாபிமான அமைப்பு பதிவு செய்கிறாரு சொல்கிறாரு. ஒரு கட்டத்தை இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே வரும்போது தான் பிள்ளையை பற்றி அமீரை பற்றி சொன்னார்ல, குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கட்டத்தில் தன் குழந்தை அடிபட்டதை கண் முன்னாடி பார்த்தார்ல, பார்த்தோம் செய்தியை சொல்ல முடியாமல் பேட்டி கொடுக்குறப்ப ரொம்ப நேரம் தேம்பி அழுதாரு. நான் ரொம்ப நேரம் கழிச்சு அவரை வந்து சரி பண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நான் ஒரு அறிவுரை சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் நான் பேச வச்சேன். பேட்டி எடுக்க வந்தவரே சொல்கிறாரு, நான் இவரை பார்த்து ரொம்ப கலக்கப்பட்டேன், ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு இஸ்ரேல் காசா மக்களுடைய நிலைமையை மாற்றிருக்கு. எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? பாருங்கள், எத்தனை இந்திய மக்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அதிலும் குறிப்பாக ஸ்பெஷலி தமிழ் மக்கள் மனித உரிமைகளுக்கும் மனிதாபிமானத்துக்கும் பெரும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள். அந்த மக்கள் எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்குன்னு தெரியலை. இந்த செய்தியை உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.